கர்த்தரை சந்திக்க, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஏலிம் சபை உடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முடிந்த அளவு உதவி செய்ய தன்னை அர்ப்பணித்திருக்கிறது. இது ஒரு அன்பின் சபை, ஒரு ஆராதனை சபை, ஆவியானவருடைய வரங்கள் கிரியை செய்கிற ஒரு சபை. ஆகவே நீங்கள் தொடர்ந்து வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக ஏசாயா 29 அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே 833 பக்கத்தில் இருக்கிறது. ஏசாயா 29 அதிகாரம் 22 வசனத்தின் பின்பகுதி. ஏசாயா 29 22 வசனத்தின் பின்பகுதி. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பக்கத்தில் அவன் இனி வெட்கப்படுவதில்லை, இனி அவனுடைய முகம் செத்து போவதும் இல்லை. ஆனால் எந்த ஒரு யாக்கோபு, எந்த ஒரு இஸ்ரவேல் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறானோ அவனுடைய முகம் பிரகாசம் அடையும், அவன் வெட்கப்படுவதில்லை. எந்த மனிதன் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறானோ, மோசேயின் முகம் பிரகாசம் அடைந்தது போல, ஸ்தேவானின் முகம் பிரகாசம் அடைந்தது போல, யோவான் ஸ்நானகன் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தது போல அவனுடைய முகம் பிரகாசம் அடையும். அவன் தேவனை சந்திக்கும் போது அந்த முகம் மறுரூபம் அடையும், அந்த முகம் மகிமையின் மேல் மகிமை அடையும். ஒரு வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய முகம் மிக முக்கியமானது. எஞ்சான உடம்புக்கு தலையே பிரதானம், தலையிலே அவன் முகமே பிரதானம். அவனுடைய முகமே அவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அந்த முகம் ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிற மகனை அருமையாய் சுட்டி காண்பிக்கிறது. இந்த முகத்திலே அமைதி, சாந்தம், பரிசுத்தம், தெய்வீகம் குடியிருக்கும். அகத்தின் அழகு அவனுடைய முகத்தில் தெரியும். அகத்தில் அவன் குடியாரனாய் இருக்கிறானா, வேசிக்கள்ளனாய் இருக்கிறானா, பாவத்தில் இருக்கிறதா, அகத்திலே இருள் குடியிருக்கிறதா, அவனுடைய முகம் அதை வெளிப்படுத்தும். சிலருடைய முகத்தை பார்க்கும்போது சந்தோஷமாய் அவர்களோடு பழக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டும். சிலருடைய முகத்தை பார்த்தால் இவனுடைய நட்புறவே வேண்டாம் அப்படி தோன்றும். காரணம், அவருடைய அகத்தில் உள்ள அழகு முகத்திலே தெரிகிறது. ஒரு ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது என்ன? அவனுடைய முகம்தான் காண்பிக்கிறது, நம்முடைய சரீரம் அல்ல. நம்முடைய முகம், இந்திரா காந்தியினுடைய முகம் சொன்ன உடனே நம்முடைய மன கண்களுக்கு முன்பாக வருகிறது. சிலரை நாம் பார்க்காமல் இருந்தாலும் கூட அவருடைய முகத்தை பார்க்கும்போது இவராகத்தான் இருக்க வேண்டும். இவர் அவருடைய அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறார். இந்த முகத்தை பார்த்தாலே உங்கள் அப்பா அம்மா எனக்கு ஞாபகம் வருகிறது. முகம் அடையாளம் காண்பிக்கிறது. சிலருடைய முகம் இரட்டை முகமாக இருக்கும். ரொம்ப அன்பு ஒழுகுவது போல, பழம் நழுவி பாலில் விழுகிறது போல, அவருடைய பேச்செல்லாம் சர்க்கரை பந்தலில் தேன் மழை பெய்கிற மாதிரி இனிமையாக இருக்கும். ஆனால் பழகி பார்த்தா
அவன் தோற்றம் வேற, உள்ளே இருக்கிற விஷயம் வேறங்கிற தெரியும். நல்லவங்க போல நடிப்பார்கள். சினிமாவில் நடிகர் நடிக்கிற பார்த்தா அழகாய் நடிப்பாள், பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவாள். இன்றைக்கு நான் உங்களுடைய மத்தியிலே யாக்கோபு சந்தித்த 5 முகங்கள், அதை பற்றி உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நேசித்த ஒரு பக்தன் யாக்கோபு. தாயின் வயிற்றிலேயே ஆண்டவர் அவனை நேசித்தார், அன்பு கூர்ந்தார். அவன் தகப்பன் வீட்டை விட்டு எதிர்காலம் என்ன தெரியாமல் காட்டிலே போகும்போது ஆண்டவர் அவன் மேல் மனதுருகி அவனுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஏணியை காண்பித்தார். ஒரு நுனி பூமியில் இருக்கிறது, அடுத்த நுனி பரலோகத்தில் இருக்கிறது. வான மண்டலங்கள் தாண்டி, சூரியன் தாண்டி, சந்திரன் தாண்டி, நட்சத்திர மண்டலத்துக்கு மேலாக அந்த ஏணி எட்டுகிறது. அப்படி ஒரு ஏணியை எந்த மனுஷனும் செய்ய முடியாது. அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். ஒரு அனாதை போல ஓடி வந்தவர். இரவு நேரத்தில் காட்டு மிருகங்கள் என்ன செய்யுமோ, ஒரு கல்லை எடுத்து தலையில் வைத்து படுத்திருந்தவர். தாய் தாப்பனை விட்டு பிரிந்தது அதுதான் முதல் முறை. ஒருவேளை அந்த கல்லையெல்லாம் அவனுடைய கண்ணீர் நனைத்திருந்திருக்கும். ஒரு அனாதை போலாகிவிட்டேனே, என்னுடைய எதிர்காலம் எங்கே, எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன்? அதற்கு மேலாய் கர்த்தர் நின்றார். அன்போடு அவனை பார்த்து சொன்னார், உன்னுடைய முற்பிதாக்களின் தேவன் நான் தான். நீ கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் நான் உனக்கு தருவேன். எத்தனை அன்போடு அவனோடு பேசினார். யாக்கோபு, அவருக்கு அந்த நேரம் தேவை உணவு, உடுக்க வஸ்திரம். ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே, எனக்கு உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து நான் மறுபடியும் என்னுடைய தகப்பன் வீட்டில் சந்தோஷத்தோடு பிரவேசிப்பேன் என்றால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர், நீர் என்னுடைய ஆண்டவராய் இருப்பீர். எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் உமக்கு நான் தசம பாகம் தருவேன். பொருத்தனை பண்ணி கொண்டார். ஆண்டவர் மேலே ஒரு அன்பு. படுத்திருந்த இடத்தில் அந்த கல்லை எடுத்து ஒரு தூணாக நட்டி அதிலே எண்ணெயை வார்த்தான். முதலாவது அபிஷேகம் என்கிற வார்த்தை அந்த எண்ணெயை ஊற்றுகிறதுல தான் ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் நீர் என்னை அபிஷேகம் பண்ணி, ஆண்டவர் ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார், நீ என்னை அபிஷேகம் பண்ணினாயே, நீ ஒரு பொருத்தனை செய்தாயே. அந்த பெத்தேல் இது தேவனுடைய வீடாயிருக்கும். அவ்வளோ நேசித்தார். அங்கிருந்து அவன் நேராக புறப்பட்டு லாபான் வீட்டை நோக்கி நடந்து வந்தான். வருகிற வழியிலே ஒரு கிணறு, ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக இளம் பெண்கள் வந்து நிற்கிறார்கள். இவன் போய் அந்த கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி லாபானின் பிள்ளைகள் அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொண்டான். அப்பொழுது அவன் பார்த்த ஒரு முகம், அதுதான் ராகேலின் முகம். பேரழகியாய் இருந்தான். ஒரு தடவை பார்த்தான், மனதை பறிகொடுத்தான். ஒரு தடவை பார்த்தான், அவன் பார்த்தான், அவளும் பார்த்தான். இமைப்பொழுதிலே காதல் உண்டாகிவிட்டது. கட்டுனா இவ்வளோதான் கட்டணும், இன்னும் வேலை கிடைக்கல, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் அதுக்குள்ள கற்பனை எங்கேயோ பறந்து போகிறது. ஆண்டோட்ட கேட்கணும், அவருடைய சித்தம் அறியணும். அதெல்லாம் வேண்டாம், ஆண்டவர்லாம் வேண்டாம், என் வாழ்க்கையில் இந்த பொண்ணு கிடைச்சா போதும். ஒரு தீர்மானம். இதை ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய முகத்தை பார்த்ததிலிருந்து
தேவனை பார்க்கிற, அவருடைய முகத்தை தேடுகிற, அவருடைய முகத்தை தேடி தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெப ஜீவியம் முற்றிலும் போய்விட்டது. அவளை பார்த்த அந்த நாளிலிருந்து லாபானோடு இருந்த 20 வருஷமும் அவன் தேவனை தேடவே இல்லை. தேவனை தேடவே இல்லை. ஆண்டவருக்கென்று ஒரு பலிபிடமும் அவன் கட்டினதே இல்லை. தேவனோடு உள்ள ஒரு தொடர்பை ஒரு பெண் அப்படியே கத்தரித்து விட்டுவிட்டாள். ஆண்டவர் முதல் முறை உலகத்தை அழிக்க காரணம் என்ன? ஜல பிரளயத்தை கொண்டு வர காரணம் என்ன? ஆதியாகமம் 6:2 சொல்லுகிறது, தேவகுமாரர், ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று எண்ணி தங்களுக்குள்ளே பெண்ணை கொண்டார்கள். சௌந்தரியம் இன்றைக்கு ஜனங்கள் அப்படித்தான் ஓடுகிறார். எங்கே மூக்கு முழியுமா பொண்ணு கிடைக்கும், எங்கே சௌத்த பொண்ணா கிடைக்கும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அழகு என்பது ஸ்கின் டீப். அந்த தோல் தான் அழகை கொடுக்குது, தோல் தான் நிறத்தை கொடுக்குது. வெளியில் உள்ள தோலை பார்க்குறாங்களே தவிர வெளி பிரகாரமான அழகை மனுஷன் பார்க்கிறானே தவிர உள்ளத்தின் அழகை பார்ப்பதில்லை. சாலமோன் ஞானி நீதிமொழி 31:30 அவர் சொல்லுகிறார், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே அவள் புகழப்படுவாள். நீதிமொழி 31:10 சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. சில காமத்துக்கு உட்பட்டவர்கள், காதலுக்கு உட்பட்டவர்கள், இச்சையின் ஆவியினால் பீடிக்கப்பட்டவர்கள், சாத்தான் அவருடைய கண்களை தடுத்து ஆண்டவரை பார்க்கக்கூடாதபடி அதை மறைத்து போடுகிறார்கள். எப்பொழுது அவன் ராகேலை பார்த்தானோ வேறு ஒரு ஞாபகம் வரல. ஆபிரகாமை பற்றியோ ஈசாக்கை பற்றியோ அவர்கள் எப்படி தேவனோடு நடந்தார்கள் என்பதை பற்றியோ அவனுக்கு ஞாபகம் வரவில்லை. எப்படி ஆண்டவர் தனக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை தந்தார், எப்படி தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை தந்தார், அந்த ஞாபகமே வரவில்லை. இரவும் பகலும் எண்ணமெல்லாம் அந்த ராகேலை பற்றியே இருந்தது. ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்ற ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு சிறு கதை ஒன்றை எழுதினார். இயேசுவுக்கு 12 சீஷர்கள் வருவதற்கு முன்பாக ஒருவன் இயேசுவோடு ஆண்டவரை நேசித்து கூட செல்லுகிற இடமெல்லாம் சென்றான். ஆண்டவர் எங்கெங்கே அற்புதம் செய்ய போனாலும் கூட நின்றான். பிரசங்கம் பண்ணும்போது கூட நின்றான். அவருக்கு உணவு வாங்கிட்டு வர கூட நின்றான். உம்மை விட்டு பிரியவே மாட்டேன் ஆண்டவரே சபதம் செய்தார். ஒரு நாள் ஊழியத்தை முடித்து மாலை 5 மணி வெயிலில் இயேசு நடந்தவர் தாகத்தோடு ஒரு இடத்துல ஸ்தம்பித்து விட்டார். அவன் சொன்னான், ஐயா ஏசப்பா இந்த மரத்தடியில் உட்காரும். பக்கத்தில் ஒரு கிராமம் தெரியுது, 1 கிலோமீட்டர் தூரம் தான். வேகமாக ஓடி 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 போய் உமக்கு தண்ணியை வாங்கிட்டு வந்துடுறேன், எங்கேயும் போயிடாதையும், மரத்தடியிலே உட்காரும். இயேசு களைச்சி மரத்தடியில் உட்கார்ந்தார். இவன் ஓடி போனான், முதல் வீட்டை தட்டினா. இயேசுனாருக்கு தண்ணி வாங்க போகணும். ஒரு இளம்பெண் கதவை திறந்தாள். அவன் பார்த்தான், அவளும் பார்த்தான். அதோட சரி, தண்ணி வாங்கிட்டு வாங்க போனதையே மறந்துட்டான். அவளை பார்த்து கேட்டவன், கல்யாணம் ஆயிட்டா? இல்லை, எங்கள் அம்மா பார்த்துட்ருக்காங்க. உங்கள் மாதிரி ஒரு ஆளை தான் எங்கள் அம்மா அப்பா தேடுறாங்க. அப்படியா?
கொஞ்சம் உட்காருங்க, எங்கள் அம்மா அப்பா இப்போ வயல்லேருந்து வந்துடுவாங்க, உங்களுக்கு மோர் வேணுமா, காஃபி வேணுமா, பால் வேணுமா? கடைசியில் அம்மா அப்பா வந்தாங்க. தம்பிக்கு எந்த ஊர், சொந்தக்காரங்க யார், எல்லாம் எங்கே இருக்காங்க எல்லாம் விசாரித்தாங்க. கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எங்கள் வீட்டிலே நீ தங்கிடு, பரவாயில்ல, ஒரு பேச்சுலர்ஸ் ரூம் இருக்குது. தேன் கொடுத்த நான் நரி மாதிரியா இங்கே உட்காந்துட்டான். இயேசுநாதரை உட்கார வச்சுட்டு வந்தது. பாவம் அவர் தாகத்தோடு என்ன பண்ணுவாருங்கிறத. கடைசியில் கல்யாணம் நடந்தது, ஒரு பிள்ளை பிறந்தது, 2 பிள்ளை பிறந்தது. இயேசுநாதர் ஞாபகம் சுத்தமாக வரல. இவன் அப்படிப்பட்ட வலையிலெல்லாம் சிக்கியிருக்கான், அப்படிப்பட்ட கண்ணிலெல்லாம் மாட்டிக்கிட்டான். இயேசுநாதர் ஞாபகம் எங்கே வரும்? ஒரு நாள் இவன் வேலைக்கு போனான். ஏன்னா பெஞ்சதிக்கு சம்பாதிக்கணும், 2 பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கணும். வேலைக்கு போயிட்டு வரான். அந்த வீடு எரிஞ்சு கிடக்குது. உள்ளே போய் பார்க்குறான், மனைவி எரிஞ்சு கிடக்கிறா. பிள்ளைகளை பார்க்குறான், 2 செத்து கிடக்கான். ஐயோ, மாயை மாயை, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. அப்படியே யோசிச்சான். ஆமாம், அந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்? அப்போ தான் ஞாபகம் வந்தது, இயேசுநாதரை மரத்தடியில் உட்கார வச்சுட்டு வந்தது 3 வருஷமாக ஞாபகம் இல்லை. அவன் எழுந்து ஓடுனான் அந்த மரத்தடியை பார்த்து. 3 வருஷத்துக்கு முன்னால் உட்கார வச்சுட்டு அந்த மரத்தடியை பார்த்தா, தாகத்தோடு இயேசு உட்கார வச்சுட்டு வந்தனே, ஒரு செம்பு தண்ணி கொண்டு வா. இயேசுநாதரை பார்த்தா அங்கே இயேசுநாதரை காணும். எங்கடா இயேசுநாதர் போனார்? நானும் அவரை மறந்தே போயிட்டேனே. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. தூரத்தில் கல்வாரி மலையிலேருந்து எதிரொலிக்கிற ஒரு சத்தம், தாகமாய் இருக்கிறேன். இவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. 3 வருஷத்துக்கு முன்னால் தாகமாக இருக்கேன்னு சொன்னார். இப்போ சிலுவை மரத்தில் தொங்குறாரு. இனிமேல் என்ன செய்கிறது? அநேகர் இப்படி தான். ஆசீர்வாதம் வரும்போது, புகழ் வரும்போது, நல்ல வேலை வரும்போது, சம்பாத்தியம் வரும்போது ஆண்டவர் அப்படியே மறந்துட்டான். யாக்கோபு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் தான் அந்த ஏணியை கண்டார். அது சாதாரண ஒரு ஏணி இல்லை, தேவகுமாரனே ஒரு ஏணியாய் நிற்பதை அவன் பார்த்தான். இயேசுவை தவிர வேறு யாரும் பூமியில் ஒரு நுனி மனுஷகுமாரன், பரலோகத்தில் ஒரு நுனி தேவகுமாரன். அதைத்தான் பக்தன் பாடுகிறான். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. அந்த ஏணி மறந்துட்டான். ஏணிக்கு மேலே நின்று தன்னோட பேசின உடன்படிக்கையை அவன் மறந்துட்டான். அவனுடைய மனமெல்லாம் ராகேல் மேலேயே நிலைத்திருந்தது. அந்த மோகத்தில் அவன் என்ன பேசுகிறோம் என்பதை அவனுக்கு தெரியலை. லாபான்ட்ட சொல்கிறான், உம்முடைய இந்த பொண்ணுக்காக 7 வருஷம் உங்கள்கிட்ட அடிமை வேலை செய்கிறேன், வேலைக்காரனு போல. ஆபிரகாம் எவ்வளோ செல்வந்தது, ஈசாக்கு எவ்வளோ பெரிய செல்வந்தது. இவன் அடிமையாக இருக்க தேவன் விரும்பவில்லை. அவனை ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் சித்தமானார். வலிய தன்னை அடிமைத்தனத்தின் ஆவிக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவன் சொன்னான். ஆதியாகமம் 29:18 யாக்கோபு ராகேல் மேல் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் அடிமையாக. ஆண்டவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், சாபத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், மனது மாம்சம் விரும்பினவைகளை செய்ய அடிமையாக இருந்தோம். ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தாலே நம்மை மீட்டெடுத்து சுயாதீனனாகி அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரை சொந்தமாய் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்க நாம் மீண்டும் அடிமையாய் போக போவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:15 நீங்கள் திரும்புவீர்கள் என்றால், நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் மீண்டும் அந்த அடிமைத்தனத்துக்குள் போய்விடாதபடி, மரண பயத்துக்கு அடிமைகளாய் மாறாதபடி உங்களுக்கு புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அதை பார்த்தார். ஓசியா தீர்க்கதரிசி மூலமா பரலோக கேமரா அப்படியே ஸ்வைங் பண்ணி இப்போ அடிமையாக இருக்கிற யாக்கோபுக்கு நேராய் திரும்பி இருக்கிறது. ஓசியா 12:12 ஆண்டவர் சொன்னார், யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்ச்சான். ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். அப்படி ஒரு குணசாலியை கண்டுட்டானா? இல்லை. வேதம் முழுவதையும் பார்க்கும்போது ஒரு முறை கூடாது ராகேல் ஜெபம் பண்ணினாள், ஆண்டவரை நேசித்தாள், பார்க்கவே முடியாது. ஒரு தடவை கூட அவள் ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ணாதது மாத்திரமல்ல, யாக்கோபையும் அவள் பின்மாற்றத்துக்குள்ளே தள்ளிவிட்டாள். அவளுக்கு இருந்தெல்லாம் தகப்பனுடைய விக்கிரத்தை வைத்து ஆராதனை செய்த விக்கிரகக்காரியாய் இருந்தாள். மாத்திரமல்ல, தகப்பனுடைய விக்கிரகத்தை யாக்கோபு புறப்படும் போது கூடவே தூக்கிட்டு போய் அந்த விக்கிரகத்தை ஒழித்து வைத்தாள். ஒட்டகத்தின் மேல் சேணம் வைத்து ஏறி உட்கார்ந்து விக்கிரத்தை தேடி 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 வந்த தகப்பனை பார்த்து சொல்ற, ஐயா நான் உமக்கு முன்பாக எழுந்திருக்கல, மன்னிச்சுக்கோங்க, எனக்கு மென்சஸ் வந்துட்டு, விக்கிரத்து மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். 7 வருஷம். அடுத்த பெண் லேயாள் பிள்ளை பார்த்துட்டா, லேயாளுடைய வேலைக்காரி பிள்ளை பார்த்துட்டா. இவள் கற்பத்தை ஆண்டவர் அடைத்து வைத்திருந்தாள். பிள்ளை பிள்ளைலாத நிலைமையில அந்நாளை போல ராகேல் கத்திடத்தில் வரல. அவ என்ன சொன்னாள்? ஆதியாகமம் 30:1 வாசிக்கும் போது, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அவள் கற்பத்தை அடைத்தது யாக்கோபு அல்ல. ஒரு மனிதன் நினைத்து பிள்ளைகளை கொடுத்து விட முடியாது. ஒரு பிள்ளையை ஒரு குடும்பத்தில் கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் ஆச்சரியமாக அதிசயமான ஒரு சின்ன சரீரத்தை உருவாக்கி, ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்கள் இருக்கிற மூளையை உருவாக்கி, 970 மைல் நீளமுள்ள நரம்பு மண்டலத்தை உண்டாக்கி, 273 குட்டி குட்டி எலும்புகளை சேர்த்து விசித்திர வினோதமாய் எந்த ஒரு மனுஷனால் உருவாக்கவே முடியாத ஆவி ஆத்மா சரீரத்தோடு சிருஷ்டிப்பது கர்த்தருடைய கிருபை. அவள் அதை உணரவில்லை. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் உணரவில்லை. அந்நாளை போல தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி போய் விழுந்து மனங்கசந்து அழுது, ஆண்டவரே எனக்குள்ளே வந்த அழகு என்கிற பெருமை நிமித்தம் நான் குழந்தை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் தவிக்கிறேன், என் குழந்தை தாரும் என்று கேட்காமல் தான் சகோதரி மேல பொறாமைப்பட்டு புருஷனை பிடிச்சு இழுத்து, எனக்கு பிள்ளை தாரிடா, இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கிடவா. அவன் என்ன செய்வான்? பாவம். அவன் என்ன செய்வான்? தேட வேண்டிய ஆளை தேடல, ஆண்டவரை தேடல கடைசி வரையிலும். ஆகவே தான் அந்த பிரயாணம் போகும்போது பெத்தேலுக்கு போகிற வழியில் அவள் பிரசவத்தில் மரித்தாள். பெத்லகேமுக்கு ஆண்டவர் கொண்டு போய் விடல. இயேசு பிறந்த இடம் பக்கத்தில் தான் இருக்கு. 4 கிலோமீட்டர் தூரத்தில் பெத்லகேம் வந்துடும். ஆனால் அந்த ஆண்டவர் பிறக்கக்கூடிய அந்த இடத்துல அவள்
குழந்தை கொண்டு போக முடியல. இந்த குழந்தைக்கு பெனோனி துக்கத்தின் மகன். ஏன் துக்கம் வந்துச்சு? உன்னால தான் துக்கம் வந்துச்சு. ஆண்டவரை தேட வேண்டிய தேடானால்தான் ஒரு துக்கம் வந்துச்சு. பொண்ணு மேல மதிமயங்கி, புருஷன் மேல மதிமயங்கி, கடவுள் கூட வேண்டாம், எனக்கு புருஷன் தான் வேணும், கடவுளையே கண் கண்ட தெய்வம். போ, அவன் தானே தெய்வம். ஆண்டவர் கைவிடக்கூடிய பரிதாபமான ஒரு நிலைமை வந்தது. இரண்டாவது இன்னொரு முகத்தை பார்க்கும். அது யாருன்னா லாபானின் முகம். லாபான் ரொம்ப தந்திரசாலி, ரொம்ப வஞ்சனை உள்ளவன். ஏமாத்துறதுல யாக்கோபோட ஒரு கில்லாடி. யாக்கோபு 6 அடி பாஞ்சானா இவன் 60 அடி பாயக்கூடிய. அந்த காலத்தில் ஒரு பழமொழி, கும்பகோணத்துக்காரங்க ரொம்ப ஏமாத்துறவங்களா, தஞ்சாவூருக்காரங்க ரொம்ப ஏமாத்துறவங்களா? ஏமாத்துறவனை ஏமாத்துறவன் அவனால் லாபான். லாபான்னா என்ன அர்த்தம்னா வெள்ளை, வெளியே பார்க்கறதுக்கு வெள்ளை, வெளியே பார்க்குற பரிசுத்தவான். யாக்கோபு வரும்போது லாபான் முகமெல்லாம் மலர்ந்து இருந்தது. தன்னை தேடி ஒரு மருமகன் வாரான், டவுரி இல்லாமல் இவன் தலையில் கட்டிடலாம், இவனை மாதிரி ஏமாளி ஒருத்தனும் இருக்க மாட்டான். லாபான் சிரிச்சு வரவேட்டான் பாருங்க. என்ன மூக்கும்புளியா, என்னுடைய சிஸ்டருடைய சன்னு ரெபேக்கா போனால ஒட்டகத்தில் 10 ஒட்டகம். அந்த 10 ஒட்டகத்தில் வரும்போது எவ்வளோ ஜுவல்ஸ் கொடுத்தான். அந்த இடத்துலேருந்து வந்திருக்கிற, ஐயோ மூக்கை பார்த்தா எங்கள் அக்கா மாதிரியே இருக்குது, ரெபேக்கா மாதிரியே இருக்குது, காதை பார்த்தா அப்படியே இருக்குது, சத்தம் என்ன கம்பீரமாக இருக்குது. வரும்போது வாயில் 32 வெளியே தெரிய சிரிச்சிட்டு அவனை பார்த்தான். அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி போனான். ஆதியாகமம் 29:13 அவனை கூட்டிக் கொண்டு முத்தம் செய்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தான். எப்படி அழைத்து கொண்டு வந்தான்? ஒரு செலந்தி பூச்சி வலையில் ஒரு ஈ விழுந்தா 2 கையால் இட்டு காலால் இந்த பூச்சி அப்படியே அரவணைக்கிறது போல யாக்கோபு அரவணைச்சு வீட்டுக்கு கொண்டு வரான். இவன் ராகேல் மேலே பிரியமாக இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டு, இதான் சந்தர்ப்பம். தூங்கும்போது லேயால் அழைச்சி கொண்டு விட்டுட்டு அவளையும் கட்டி வச்சிட்டான். இல்லைன்னா கூச்சப்பாறு உள்ள அவளை யார் விரும்ப போகிறா? எங்கள் மாப்பிள்ளை பார்க்க முடியும். ஆனால் அவள் தான் உள்ளான அழகுள்ளவள். கடைசியில் தான் 2 பிள்ளைகளையும் அவங்க தலையில் கட்டியாச்சு. அதுக்கு பிறகுதான் லாபானுடைய சுய உருவம் தெரிய வந்தது. அவன் வேலை கொடுத்து 10 தடவை சம்பளத்தை மாற்றி, யாக்கோபு சொல்லுகிறான், உங்கள் அப்பா முகத்தை பார்த்தா நேற்று இருந்தது மாதிரி இல்லை, முழுவதும் மாறி போயிருக்கு. லாபானுடைய முகம் வரும்போது எப்படி? அதனால்தான் மாமனார் வீட்டுக்கு போனால் விருந்தும் மருந்தும் 3 நாள் அங்கேயே கேம்ப் அடித்து உட்காந்தா மாமனார் முகமும் மாறும், மாமியார் முகமும் மாறும். அவங்க முகம் மாறுறதுக்கு அதுக்குள்ளே ஓடி போகிறவன் பாக்கியவான். யாக்கோபு 20 வருஷம் டென்ட் அடித்து அங்கே உட்காந்துட்டான்னா எந்த மாமனார் அதை தாங்குவார்? அவருடைய முகம் வேறுபட்டதான். ஒரு நல்ல பக்திமான் இருந்தார். ஆற்றுல ஒரு கால் வைப்பார், சேத்துல ஒரு கால் வைப்பார். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை சொல்லையுமா சர்ச்சுக்கு வந்துடுவார். மற்ற 6 நாளும் துன்மார்க்கமாக ஜீவிப்பார். இவன் தேவனுடைய பிள்ளையானா ஆமான்பான், சாத்தானுடைய பிள்ளைன்னா ஆமான்னு சொல்லுவான். இவன் செத்து ஒரு நாள் பரலோகத்துக்கு போனான். பரலோக கதவை தட்டினா பேதுரு வந்து கதவை திறந்தார். அந்த முத்து வாசலில் எங்கப்பா வந்தா? நீ ஏலிம் சபைக்கில் ஒழுங்கா போவா? நான் தான் ஒன்று அந்த சினிமா தேட்டர்ல அந்த குடிகார இடத்துல வந்தப்போ ஆமாம் ஓகே, நீ ஒன்று செய்,
இன்னைக்கு பரலோகத்தெல்லாம் சுற்றி பார். நாளைக்கு நீ நரகத்துக்கு அப்படியே போய் அப்படியே லிஃப்ட் எடுத்து டர்ன்னு கீழே போனீங்கன்னா பாதாளம் இருக்கும். அங்கே சாத்தான் இருப்பான். ஒரு நாள் நரகத்தில் தங்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கு என்கிட்ட வந்து சொல்லு, உனக்கு ஏற்பாடு பண்ணிடும். சரி, நேராக பரலோகத்துக்கு போனால் எல்லாம் பாடுறாங்க, எல்லாம் துதிக்கிறாங்க, எல்லாம் ஆடுறாங்க, பாடுறாங்க, மகிமையாக இருக்குது, இயேசுவை பார்க்கணும் விருப்பப்படுறான். நீ டிசைட் பண்ணிட்டு சொல்லப்பா அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்தான். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பரலோகம்தான் பிடிச்சிருக்குன்னு மனசில் நினச்சிக்கிட்டான். பேதுரு சொன்னார், சரி ஒரு நாள் நரகத்தில் தங்கிட்டு வந்துரு. நரகத்துக்கு போனால் அங்கே பார்த்தா சேட்டன் சூட்டும் கட்டுமா ரொம்ப அழகான யங் வாலிபனா ஸ்மார்ட்டாக வந்து, வந்திருக்கியா தம்பி, ஹீ லாபான் மாதிரி அவனை வரவேட்டான். நேராக அங்கே ஒரு ஃபுட்பால் மைதானம், அங்கே இன்னொரு இடத்துல பார், இன்னொரு பக்கத்தில் டான்ஸிங் கிளப்பு, எல்லாம் நரகத்தை பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்கு. என்னடா நம்ம ஊரில் இருக்கும்போது நரகத்தை பற்றி எல்லாம் தப்பாக சொல்லிட்டாங்க, இது எவ்வளோ அழகான இடம், இஷ்டத்துக்கு குடிக்கலாம், இஷ்டத்துக்கு விருந்தென்ன, ஆம்பூர் பிரியாணி என்ன, ஏகப்பட்ட உணவு வகைகள் என்ன, ரொம்ப ஒரே சந்தோஷம். சாத்தான் சொன்னால், என்னத்துக்கு பரலோகத்தை போய் அந்த கடவுளுக்கு என் சும்மா அடிமையாக இருக்க, அங்கே ஒரு வேலையும் கிடையாது, சும்மா பாட்டு பாடிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? இங்கே பார்த்தா தான் விதவிதமான செயல்பாடுகள், உனக்கு ஃப்ரீ, நீ என்ன நினைச்சாலும் செய்யலாம், உனக்கு முழு சுயாதீனம். இது என்னடா பரலோகத்தை விட இது 1000 மடங்கு நல்லா இருக்க. நேராக மேலே போனால் பேதுருப்பா சொல்லிட்டான், டாட்டா எனக்கு பரலோகமே வேண்டாம், நரகம் எவ்வளோ அழகாக இருக்குது, என்ன அழகு புல்வெளி, என்ன அழகு பூங்கா. நேர நான் நரகத்தே போயிடுறேன். நரகத்துக்கு டர்ன்னு கீழே வந்தான். இப்போ பார்த்தா அந்த பழைய சாத்தானை காணும். பெரிய பல்லு, அகோரமான முகம், வா ராஜா வா. பாதாளத்துக்கு இழுத்து போய் அக்கினி கடலுக்கு தள்ள போனான். ஏய் முந்தி பார்க்கும்போது எவ்வளோ அன்பா இருந்தா, முகமெல்லாம் மலர்ந்து இருந்தது, இப்போ கொடூரமாக மாறிட்டே. எங்கே அந்த ஃபுட்பால் மைதானம், எங்கே அந்த பிரியாணி, எங்கே அந்த சாப்பாடு, எங்கே? அப்போ நீ விசிட்டராக வந்தா, இப்போ பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாக வா. மாமனார் வீட்டுக்கு விசிட்டராக போனால் வரவேற்பு, பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக அங்கே தங்க போனால் ஆபத்து. ரொம்ப பரிதாபம். லாபான் முகத்தை நம்பாதுங்க. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை அவன் ஏமாத்திரம் மாறிட்டே இருப்பான். லாபான் முகம் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, மாறி போயிட்டான். ஆகவே அவன் நினைத்தான், இனிமே மாமனார் வீட்டில் இருக்கக்கூடாது. 20 வருஷ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாக்கி அவன் தாப்பன் வீட்டுக்கு போகணுன்னு தீர்மானித்தான். தாப்பன் வீட்டுக்கு போகணுன்னு தீர்மானித்தான். ஆனால் தாப்பன் வீட்டில் அவனுடைய அண்ணன் இருக்கான், ஏசா இருக்கான். தாப்பன் வீட்டுக்கு போனால் அந்த ஏசா என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவன் முகம் பழைய முகமாக இருக்குமா, புது முகமாக இருக்குமா? அவன் கடைசி அவன் சந்திக்கும் போது, எங்கள் அப்பாவுக்கு துக்கம் கொண்டாடுற காலம் வரும், இந்த யாக்கோபு காலை வெட்டணும், இந்த யாக்கோபை கொலை பண்ணோன்ட்டு நின்னான். இப்போ தான் 20 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவருடைய எண்ணம் வருது. 20 வருஷமாக 4 பொண்டாட்டி, 12 + 1 13, 12 பையங்க, ஒரு பொம்பளை பிள்ளை தீனா. இந்த 13 பட்டாளத்துக்கும் உழைச்சி போடுறதே போதும் போதும்னு ஆயிட்டு. இப்போ ஜெபம் பண்ணால் ஒழிய அண்ணன் கோபத்துக்கு தப்ப முடியாது. சில வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்காக ஆண்டவர் சோத்துறோம், அண்ணன் மேலே ஒரு பயம் வர்றதுக்காக ஆண்டவருக்கு சோத்துறோம். ஆண்டவர் அண்ணன் கொன்று விடுவானோ ஒரு எண்ணம் வர்றதுக்காக தேவனுக்கு சோத்துறோம். அப்போ தான் ஆண்டோடைய முகத்தை பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் வந்துட்டு, கெஞ்சணும்னு ஒரு எண்ணம் வந்துட்டு. இதுக்காகத்தான் ஆண்டவர் 20 வருஷம் காத்துட்டு இருந்தார். இப்போ தேவனை முகமுகமாய் பார்த்தார். முகமுகமாக பார்த்து, நான் சாகாமல் பிழைச்சேன், பெத்தேல் என்று இருந்த பேருக்கு பெனியேல் என்ற பேரை ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தேன். ஆண்டவருடைய முகத்தை தரிசித்தேன்.
ஆண்டவர் அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். அவனுடைய உள்ளத்தில் இருந்த கசப்பை ஆண்டவர் எடுத்து போட்டார். ஒரு பெரிய மாறுதலை சவுனுக்குள்ளே கண்டு வருவதற்கு காரணம் அவன் தேவனுடைய முகத்தை தரிசித்தான். அப்போ பவுல் சொல்லுகிறார், இப்போ நாம் கண்ணாடியிலே காண்கிறது போல காண்கிறோம், நிழலாட்டமாய் காண்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் அவரை காண்போம். சங்கீதம் 17 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீதியிலே அவருடைய முகத்தை நான் தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது அவருடைய சாயலால் நான் திருப்தியாவேன். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும்போது அதிலிருந்து என்ன ஆசீர்வாதங்கள். ஆண்டவருடைய முகத்தில் அவ்வளவு கிருபை நிறைந்த உலகம். அவருடைய முகத்தை பார்க்கும்போது நம்மை அறியாமலேயே நமக்குள்ளே ஒரு பிரகாசம் வருகிறது. ஆண்டவரை பார்த்து சூரியனையே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அழகான மலருக்கு சூரிய காந்தி என்று பெயர். சியோன் என்ற வார்த்தைக்கு சூரிய காந்தி என்ற அர்த்தம். ஆண்டவருடைய முகம் அவ்வளவு கிருபையானது. அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்றுதான் பரிசுத்தவான்கள் ஏங்கினார்கள். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன், உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன். ஆண்டவருடைய முகத்தை நாம் கற்பனை கட்டி பார்க்கிறோம். பரலோகத்துக்கு போகும்போது அந்த 1000 பேரிலும் 10000 பேரிலும் சிறந்தவர், வெண்மையும் சிகப்புமானவர். அவருடைய முகம், அவருடைய முகத்தோற்றம், அதுதான் பரலோகம். அவருடைய முகம் இருக்கிற இடம்தான் பரலோகம். கோடி வருஷங்கள் அவன் முகத்தை பார்த்துட்டு தான் பரலோகத்தை சுற்றி பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். அதுக்கு பிறகு தான் ஏனோக்கை பார்க்கணும், எலியாவை பார்க்கணும், அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கணுங்கிற எண்ணமெல்லாம். ஏண்டா பரலோகம் என்றாலே அது ஆண்டவருடைய முகம்தான். அதை பார்த்தான் அவ்வளோ சந்தோஷம். அதுக்கு பிறகு அண்ணனை பற்றி கவலை இல்லை, ஆண்டவர் பார்த்துக்குவார், இனி கவலைப்பட மாட்டேன். ஆண்டவருடைய முகத்தை தரிசித்ததினால் அவனை அறியாத ஒன்று அங்கே நிகழ்ந்தது. அண்ணனை சந்திக்கும் போது ரொம்ப பயத்தோடு தான் போனார். அண்ணனுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி 200 ஆடு, 50 ஒட்டகம், அது இது சப்பு சவுறு, எத்தனையோ கோடி பெருமான மிருக ஜீவங்கள்லாம் அனுப்பி கொடுத்துட்டு, இதை பார்த்தாவது, இந்த வெகுமதியை பார்த்தாவது எங்கள் அண்ணன் மனசு குளிர்ந்துராதா அப்படின்னு எண்ணி போனேன். அண்ணன் 400 பேரோட வந்திருக்கான்னு உடனே இன்னும் பேதியாக ஆரம்பிச்சிச்சு. நம் பஞ்சாதி பிள்ளைகள்லாம் முறியடிப்பாங்க. ஆண்டவர் மாறுதலை கொண்டு வந்து விட்டார், இவன் ஆண்டவரை தேடினேன்னு தெரியாது. 2 பேரும் எதிர்கொண்டு ஓடினார்கள், கட்டி அணைத்தார்கள், அழுதார்கள். அந்த 20 வருஷ காலத்தில் ஏசாவினுடைய கசப்பை ஆண்டவர் எடுத்து போட்டார். அதை அன்பினால நிரப்பினார். அவனை கட்டி பிடித்து அழும்படி, ஒப்புரவாகும்படி சமாதானத்தின் தேவன் தாமே அங்கே கிரியை செய்தார். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால் அவனுடைய சகோதரரும் சமாதானமாகும்படி கிருபை செய்தார். அவன் லஞ்சம் கொடுக்கிறான், வெகுமதிகளை கொடுக்கிறான். அண்ணன் சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு நிறைய ஆண்டவர் கொடுத்துருக்கார். இவனை சமாதானம் சந்திக்க வேண்டும் என்பதற்காக ஏசாவையும் கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 2 பேரும் ஒப்புரவானார். எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒரு சகோதரி போன மாதம் நம்முடைய சபைக்கு வந்தாங்க. ஒரு தாலி கொடி அருந்திருந்தது, அதை 10 வச்சு ஒரு புது தாலியாக செய்திருக்கேன், இதை ஆசீர்வதிங்க. எனக்கு அது பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னு தெரியல. நானும் ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணேன். போதான்னு ஆஸ்பான்ட்ட ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணும்போது என் மகன் ஒரு ப்ராஃபஸி கொடுத்தான். இதன் மூலம் இந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், இதன் மூலம் பிளவுபட்ட குடும்பம் ஒன்றாய் சேரும். 10 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் கட்டி வயிற்றில் குழந்தை இருக்கும்போது சந்தேகத்தினால கணவன் பிரிஞ்சு போயிட்டான். 10 வருஷமாக எந்த தொடர்பும் கிடையாது.
ஒரு நாள் அந்த தாய் பார்க்கும்போது மக வீட்டில் அருந்து கிடந்த தாலியை பார்த்தார்கள். ஏலிம் சபைக்கு கொண்டு வந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணார். எனக்கு அது தெரியாது. புருஷனோடு வாழலை, வயிற்றில் குழந்தை உண்டாயிருந்துச்சு. அது ஆம்பளை பையன், அவனுக்கு 10 வயசாயிடுச்சு. இந்த தாலியை அருந்து கிடந்த தாலியை ஜெபம் பண்ணி கொடுத்ததும் சமாதானத்தின் தேவன் இறங்கி வந்தார். அவ்வளோ கசப்போடு குடும்பத்தை விட்டு பிரிந்தவன் மனைவியை தேடி வந்தான். இதுவரை பார்க்காத தான் பையனை பார்த்தான். கண்ணீரோடு அழுது, நான் செய்த தவறுக்காக மன்னிங்க, என் உள்ளத்தில் சந்தேகப்பட்டு ஒதுக்கி வச்சுட்டேன், இனி உங்களை பிரிஞ்சு நான் வாழவே மாட்டேன். முதல்ல இருந்த அன்பை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாய் அன்பு செலுத்தி இந்த மாதம் அந்த குடும்பம் ஒன்றாய் சேர்ந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கசப்புகள் பல வருஷங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரே நிமிஷத்தில் அந்த கசப்பை இனிமையாய் மாற்றக்கூடியவர் சமாதான பிரபு. ஆமென். அவர் சமாதான காரணர் என்று ஆதியாகமம் 49:10 சொல்லுகிறது. அவர் சமாதான பிரபு என்று ஏசாயா 9:6 சொல்லுகிறது. அவர் சமாதான காரணர் என்று மீகா 5:5 சொல்லுகிறது. சமாதானத்தின் தேவன் என்று ரோமர் 16:20 சொல்லுகிறது. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களிலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக இன்னொரு முகத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மீண்டும் நான் சொல்லுகிறேன். முதலாவது ராகேலின் முகம், 2வது லாபானின் முகம், 3வது தேவனுடைய முகம், 4வது ஏசாவின் முகம், கடைசியாக யோசேப்பின் முகம். யோசேப்பின் முகம். யோசேப்பு 17வது தன்னுடைய வயதிலே தகப்பனை விட்டு பிரிந்தார். அவருடைய சகோதரர்கள் குழியில் போட்டார்கள். பிறகு எகிப்து போன இஸ்மவேலரிடம் விற்றார்கள். அவனுடைய பல வர்ண அங்கியில் இரத்தத்தை தோய்த்து, உம்முடைய மகனை ஒரு காட்டு மிருகம் பிராண்டி சாப்பிட்டு விட்டது, இது அவனுடைய வஸ்திரமா இல்லையா பாருங்கள். இந்த இரத்தம் தோய்ந்த அந்த வஸ்திரத்தை அவன் அண்டை காட்டினார்கள். அழுதான் அழுதான் அழுதான். தன்னுடைய மகனுடைய முகத்தை நினைத்து நினைத்து அழுதான். சொன்னான், என் மகத்தை மோனை பார்க்கானால என் நரமயிர மனவேதனையோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். அவன் எந்த சந்தோஷமாக அணுக விடாதபடி துக்கமாகவே இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு செய்தி வந்தது. அவனுடைய சொந்த சகோதரர்கள், குழியில் தூக்கி போட்டு விற்றவர்கள், அவனுடைய பல வண்ண அங்கியை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து உன்னுடைய மகனுடைய அங்கிதானா பாருங்கள் என்று கொண்டு வந்தவர்கள் சொன்னார்கள், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான், அவன் இந்த வண்டில்களை எல்லாம் கொடுத்து அனுப்பினான், எங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரான்னு கேளுங்கள் சொன்னான். நீங்க அவரண்ட போக வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் கேட்ட செய்தி வேதம் சொல்லுகிறது, அவ்வளோ ஷாக்கிங் நியூஸ், ஹாப்பி நியூஸ். அதில் அவனுக்கு உயிர் போயிட்டு வந்துதான். என் மகன் உயிரோடு இருக்கிறாரா, அது எனக்கு போதும், அவனுடைய முகத்தை நான் பார்ப்பேன். யோசேப்பு எல்லா விதத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர். யோசேப்பின் பல வர்ண அங்கி இரத்தம் தோய்ந்து இருந்தது போல பிலாத்துவினுடைய அரண்மனையில் அடிக்கப்பட்டு ஒரு சிவப்பு அங்கி முழுவதும் ரத்தம் தோய்ந்து போய் இறந்தது. அவன் இறந்து விட்டான் என்று எல்லாரும் எண்ணினார்கள். ஆனால் 3ஆம் நாள் யூத ராஜ சிங்கமாய் உயிரோடு எழுந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் என்று யோபு 19:25 சொன்னார். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர். வெளிப்படுத்தல் 1:17-18 உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நின்று யோவான் மேல் கைகளை வைத்து, பயப்படாதே, மரித்தே, ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். யாக்கோபு உயிரோடு இருந்த தன் மகனை பார்த்தான். 2 பேரும் கட்டி பிடித்து, அதை வாசிக்கும்போது எனக்கே கண்கள் கலங்கி விட்டது.
ரொம்ப நேரம் அழுதார்களாம். ரொம்ப நேரம் அழுதார்களாம். யோசேப்பும் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபும். ஏன் அவர்கள் பிரிந்தார்கள்? 20 வருடங்கள் பிரிந்தார்கள். ஆண்டவர் ஏன் அதை அனுமதித்தார்? யாக்கோ அந்த ராகேலுடைய அழகில மயங்கி 20 வருஷம் ஆண்டவரை நினைக்காமல் இருந்ததை நிமித்தம் யோசேப்பை 20 வருஷம் பிரித்து வைத்து, நான் எவ்வளவு உன்னுடைய பிரிவுக்காக வேதனைப்பட்டிருப்பேன், நீ ராகேல் மேல் வைத்த அன்பை வைத்து என்னை மறந்தாயே. ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். நாம் ஆண்டவரை மறக்கும் போது ஆண்டவருடைய உள்ளம் துடிக்கும். உலக நேசம், உலக ஆசை, பெண்ணாசை, பொருளாசை, ஆணாசை எல்லாத்திலும் நீ கர்த்தரை மறந்து விட்டாயே. ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு புண்படும் என்று அறிவதற்காக 20 வருடம் யோசேப்பை பிரிந்து வாழ வேண்டியதாயிற்று. தேவ பிள்ளைகளே, எப்போதும் கர்த்தருடைய முகமே உங்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபை போல தேவனற்ற ஆண்டவரற்ற ஒரு பெண்ணை விரும்பாதிருங்கள். ஆண்களை பார்த்து சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்மதம் ஏது? அவிசுவாசியோடு விசுவாசிகளுக்கு ஒரு இணைப்பு ஏது? ஆண்டவருக்கு பயந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்யும்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பரலோகமாக இருக்கும்.